ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஏலியனோட எபிசோட் 4 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ஊட்டி விட்டுட்டுப்பா. ஊட்டி விட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. உடனே இறச்சிப்பா இனிமேல் விட்டு உன்னை பார்க்கவே கூடாதா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறா. அவளும் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் போன பின்னாடி ஹீரோக்கு என்னென்னமோ ஆகுது. அவனால் சுத்தமாக நிற்க கூட முடியல. அப்படி அவனுக்கு தலை சுற்றுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போராடிட்டு இருக்கான். இந்த ஜான்சி பொண்ணு வந்துட்டு இவனை பார்க்கறதுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் பற்றி பேசுறதுக்காண்டி. என்னடா இவனை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரூமுக்கே வந்துட்டு பார்க்க வர. அப்ப இவர் சுத்தமா முடியாம போராடி இருக்கும்போது என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ பதற ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது இவன் வந்து சீ ஃபுட்டை வந்து சாப்பிட்டுருப்பான். அது உனக்கு அலர்ஜின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேடே வந்துட்டு எமர்ஜென்சி சென்டருக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வந்து இவளோட பேரை வந்து சொல்லி கூப்பிடுறான். உடனே வந்துட்டு இந்த ஜாங்சி பொண்ணு கேட்குறான் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆனா அவனால வந்து கான்சியஸ்லயே இல்லாம அப்போ வந்துட்டு போராடிட்டே இருக்கும்போது இங்க போன ஹீரோயின் வந்துட்டு நம்ம கார்கியை வந்து கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரா. இங்கே இவன் வந்துட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பார்க்குறா. ஹீரோ வந்துட்டு போராடிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டுட்டு ஹீரோ வந்து உப்பு மூட்டை தூக்கிட்டே வந்து வரா. அதுக்கப்புறம் லிஃப்ட்ல வந்து பார்த்துட்டு அவளோட பவரை வந்து யூஸ் பண்ண பார்க்குறா. ஆனால் வந்து பவர் ஒர்க் ஆகலை. ஸோ அப்படியே வந்துட்டு இறங்கி அவனை உப்பு மூட்டை தூக்கிட்டே வந்து கீழே வரா. கீழே வந்துட்டு காரில் வந்து ஏற்றிட்டு கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து டிராஃபிக் ஜாமில் வந்து கார் மாட்டிக்குது. அச்சோ இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு எட்டி பார்க்குறா. அப்போ தான் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்கூட்டி நிற்கிது. உடனே வந்து இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோவை தூக்கிட்டு பின்னாடி வச்சுட்டு ஸ்கூட்டி பின்னாடி வச்சுட்டு ஸ்கூட்டியை ஓட்டிட்டு போகிறா. படு வேகமாக போறா. ஏன் அப்படின்னா ஹீரோ வந்து காப்பாத்திடுன்றதுக்காண்டி. ஹீரோ வந்து ஸ்கூட்டியை படு வேகமா ஓட்டிட்டு இருக்கா. அப்ப வந்து அங்க வந்து ஒரு கார் வருது. ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருக்கும்போது ஹீரோ வந்து அவ பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்கூட்டியோட மேல பறக்குறாங்க. இதை வந்து ஹீரோ கண்முழிச்சு பார்த்துட்டு இது எல்லாமே உண்மையா நடக்குதா இல்லை என்னோட ஹலுசினேஷனா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றா உன்னோட ஹலுசினேஷனா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கேட்குறான் அது எப்படி தெரியும் எனக்கு வந்துட்டு ஹலுசினேஷன் அப்படின்னோன்னா ஹீரோயின் வந்து சமாளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஹீரோ வந்து இதெல்லாமே உண்மையா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காண்டி அவளோட கையை பிடிச்சி அவனோட கன்னத்தில் வைக்கும்போது ஹீரோயின் அப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஷாக்கை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு 2 பேருமே வந்து கீழே பூமிக்கு வந்துடுறாங்க ஸ்கூட்டியோட. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இவன் வந்து தூக்கிட்டே போய் அட்மிட் பண்ணுறான். ஹீரோக்கு வந்து அலர்ஜி ஆகிருக்கு. அவனை வந்து அப்சர்வேஷனில் வைக்கணும். அவன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கேட்குறான் அவன் செத்துருவானா டாக்டர் அப்படின்னு சொல்லி அப்பாவியாக கேட்குறான். ஒன்று வந்துட்டு அதுக்கு வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க இல்லை நீ கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துட்டேன் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வெளியில் போயிடறாங்க. ஹீரோட ஃபேமிலி டாக்டர் மட்டும் உள்ளே இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் நீ வந்து ஹீரோ வந்து கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்ததுக்கு இப்போ நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்லுவா இல்லை நான் பார்த்துக்கிறேனே அவர் எந்திரிக்கட்டும் முதல்ல அப்படின்னோன்னா அவன் சொல்லுவான் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கிளப்பி விடுறாங்க. உடனே வந்துட்டு இவன் வந்து வெளியில போறான். அவன் வந்து கதவை வந்து அடிச்சு சாத்திடுறான். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோக்கு வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன சீன் வந்து வந்தோன்னா அவன் வந்து டப்புக்குன்னு வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு எங்க அவ அப்படின்னு கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து கேட்பாரு யாரை கேட்குறா அப்படின்னோன்னா அதான் என்னை காப்பாத்தினாலே அவ அப்படின்னு சொல்லும்போது அவளை தான் இப்போ துரத்தி விட்டனே அப்படின்னு சொல்லும்போது அங்கே யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜாங்சி பொண்ணு வந்து அங்கே நிற்பா. வந்துட்டு உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்குறான். உடனே வந்து அவன் ஒன்றும் இல்லை நீ என் பேரை சொன்ன அதனால வந்துட்டு நீ உனக்கு ஞாபகம் இருக்கோ அப்படின்னு நினைச்சேன் நீ என்னை மறந்துட்ட அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஹீரோ சொல்லுவான் வந்து என்னை காப்பாத்தினது அந்த டெலிவரி கேர்ள் பொண்ணு தான் நீ இல்லை. ஸோ வந்து உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அவன் வந்துட்டு நான் நீ நல்லா இருக்கியான்னு பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோட அப்பா வீட்டில் இருக்காரு. அவருக்கு வந்து கால் வருது இப்படி வந்து ஹீரோ வந்து அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இது கேட்டோன்னா அவர் ஷாக் ஆகி அவனை பார்க்கறதுக்காண்டி கிளம்பி வரும்போது அவரோட ஒய்ஃபோட பிரதர் வந்து அங்கே நிற்பாங்க. நின்னோடனே அவங்க கிட்ட வந்துட்டு வா நம்ம போய் ஹீரோவை பார்த்துட்டு வரலாம் அவனுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னோன்னா அந்த பிரதர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அவங்க வந்து ஹீரோட அங்கிள் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஹீரோவை பார்க்கறதுக்கு ஆளும் அனுப்பிட்டேன் அவனுக்கு வந்து ஜஸ்ட் ஃபுட் பாய்சனிங் தான் வேற எதுவும் இல்லை நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்று வந்துட்டு ஹீரோட அப்பா வந்து சொல்கிறாரு அவனை பார்த்துக்கிறது கூட ஒரு ஆள் இல்லை அப்படின்னோன்னா ஒன்று வந்து அந்த ஸ்டெப் மதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க அவங்கள வந்துட்டு நான் கூப்பிட்டு விடுறேன் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க ஹீரோ அப்படின்னோன்னா ஒன்று ஹீரோட அப்பா வந்துட்டு சரி ஓகே நீ அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டெப் மதரும் அவங்களோட பிரதரும் வந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இது எல்லாமே வந்துட்டு டெலிவரி கேர்ள் அந்த கேர்ளால தான் நடந்துச்சு அப்படின்னும் போது உடனே வந்து அந்த ஸ்டெப் மதர் சொல்றாங்க என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஹீரோவை வந்து நல்லா நோட் பண்ணணும். இவனை வந்து நோட் பண்றதுக்காண்டி அந்த பொண்ணை நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கு பதிலாக ஒரு ப்ரொஃபஷனல் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க.
ஹீரோக்கு வந்து முதுகு ரொம்ப அரிக்குது. அது சொறியறதுக்காண்டி அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க டோர வந்து யாரோ நாக் பண்றாங்க. யார்டான்னு பார்த்தா ஹீரோயின். "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னா, "இல்ல உனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வந்தேன்" அப்படின்னு சொன்னோனே, "எப்பா சாமி மறுபடியும் முதல்ல இந்த ஆள விடுங்கடா. உங்க பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே வந்துட்டு ஹீரோயின் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. எனக்கு முதுக மட்டும் சொரிஞ்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொறியிற ஸ்டிக்க குடுக்குறான். இவ உடனே என்ன பண்றான்னா, அவளோட தலைய டர்ன் பண்ணி வச்சுட்டு சொரிஞ்சுட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ஹீரோ கேட்குறான், "நீ ஏன் இப்ப டர்ன் பண்ணி உட்காந்துருக்க?" அப்படின்னோடனே, உன்னோட ஹார்மோன்ஸ் வந்து என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியவா போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புலம்பிட்டே இருக்கா. அவ திரும்பி இருக்கனாடி அவளுக்கு வந்து எங்க சொறிகிறோன்னு தெரியல. முதுக சொரிஞ்சோன்னா அவன் மூஞ்சி, முடி, செஸ்ட் எல்லாம் சொரிஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்னடி பண்ற அப்படின்ற மாதிரி அவளை வந்து இழுத்துறான். இழுத்தோன்னா அவளோட கை வந்து அவனோட செஸ்ட்ல பட்டுருது. இவளுக்கு ஒரே குஷியாயிடுது. அந்த ஹார்மோன் ஸ்மெல்ல வந்து இவன் மயங்கி உட்கார்ந்துருப்பான். அப்போ கரெக்டா அங்க வந்துட்டு டாக்டரும் நர்ஸும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தோடனே ஹீரோ வந்து என்ன பண்றது தெரியாம உட்கார்ந்து அவன் சொரியிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். உடனே வந்துட்டு ஹீரோயின் வந்து, "சரி நான் அப்புறம் வரேன்" அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்து சொல்லுவான், "ஒன்றும் தேவையில்லை, என்னோட அசிஸ்டன்ட் என்னை பார்த்துப்பா, நீ கிளம்பு" அப்படின்னோடனே அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்க வந்து டாக்டரும் நர்ஸும் யார் அப்படின்னா, அந்த ஸ்டெப் மதர் அனுப்பின ஆளுங்க தான். அந்த நர்ஸ் வந்து என்ன பண்றான்னா, அந்த ட்ரிப் ஏத்துற பாட்டில வந்துட்டு ஏதோ மயக்க மருந்து மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்க வந்து டாக்டர் வந்துட்டு ஹீரோட்ட கேஷுவலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதை நோட் பண்ணிடுறான். என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இவன் வந்து இவனை பிடிக்க போகும்போது ஹீரோ வந்து அவங்களை தள்ளி விட்டு ட்ரை பண்ணான். ஆனா அவனால முடியல. ஏன்னா வந்து மயக்க மருந்து வந்து இன்ஜெக்ட் பண்றனாடி அவனுக்கு வந்து மயக்கமா வருது. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி வச்சுட்டு ஒரு இன்ஜெக்ஷனை வந்து இன்ஜெக்ட் பண்ண போறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோயின் வந்துட்டு என்ன எதுக்கு திரும்பி வரா அப்படின்னா, இவன்ட்ட என்ன சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதுன்னு கேட்கறதுக்காண்டி வருவான். ஒன்று வந்து பார்த்தோன்னா டோர் வந்து லாக் ஆகியிருக்கும். எதுக்கு இவங்க டோரை லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவர் யூஸ் பண்ணி உள்ளே போகிறா. உள்ளே போய் பார்த்தோன்னா ஹீரோட கண்டிஷனை பார்த்து அவள் பயந்துடுறா. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த டாக்டரே நர்ஸையும் வந்து துரத்தி விடுறா கத்தியே. அதுக்கப்புறம் அவனை தூக்கி பெட்டில் போட்டோன்னா அவன் வந்து மயக்கத்திலேயே வந்துட்டு இவகிட்ட பேசிட்டு அப்படியே இவன் மேலேயே வந்துட்டு மயங்கி விழுந்துறான். இவன் வந்து டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இங்கே ஹீரோனோட ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஹீரோவோட கண்டிஷன் பற்றி அவன் வந்துட்டு எதனால இது பண்ணான்னு தெரியல, இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நியூஸை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஹீரோயின் உள்ளே வரா. உள்ளே வரும்போது இவங்க வந்துட்டு, "இங்கே பாரு, நான் உன்னை பார்த்தேன் டிவியில், நீ அவனை தூக்கிட்டு போகிறதா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் போய் உட்காந்துட்டு சொல்லுவான், "நம்ம ஃபுட்டை சாப்பிட்டதுனாடி தான் அவன் வந்துட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கான்" அப்படின்னோடனே, "அடியாத்தி என்ன சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, "அதெல்லாம் இல்லை, நான் வந்து அவனுக்கு ஸ்பெஷல் ஃபுட் தான் கொடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லும்போது, அந்த ஸ்பெஷல் ஃபுட்டால தான் ஆபத்தே, அவனுக்கு அது ஒத்துக்காதான், அலர்ஜி அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து, "நீ வந்து இனிமேப்பட்டு அவன் கூட தான் இருக்கணும். அவன் வந்து நம்ம மாட்டி விட சான்ஸ் இருக்கு. ஸோ நீ அவன் கூடவே இருந்து அவன் என்னென்ன பண்றான்னு நோட் பண்ணி நீ வந்து இந்த ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் ஏஜென்ட்" அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோனும் அதுக்கு ஓகேன்னு சொல்றான். ஹீரோ வந்து அவனுக்கு நடந்தது யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே வந்து வெளியில் ஏதோ சத்தம் கேட்கும். அது என்ன அப்படின்னா, ஹீரோயின் வந்து பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு இவனை பார்க்கறதுக்காண்டி வந்துட்டு இருப்பா. ஆனால் வந்து அந்த கார்ட்ஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. ஸோ சத்தம் கேட்டு ஹீரோ யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேப்பில் வந்து ஹீரோயின் உள்ளே ஓடி வந்துடுறா. உள்ளே ஓடி வந்துட்டு, "நான் இன்னைக்கு உங்க கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேனே" அப்படின்னு சொன்னோம்னா சரின்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வந்து ஹீரோ அனுப்பிடுறான். அனுப்பிட்டு, "நீ எதுக்கு இங்கே வந்தா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவன் வந்து சொல்லுவான், "எங்களால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு, அதனால தான் வந்து எங்கள் ஓனர் வந்து உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க" அப்படின்னு சொல்கிறான். உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்கிறான், "நீ தான் என்னை காப்பாற்றிருக்க, ஸோ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறான். "சரி நீ போ, கிளம்பு, நான் என்னை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து யோசிப்பா, இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் இவனை பார்க்குறதுக்கு யாருமே வரலையே அப்படின்னு நம்ம தான் இவனுக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் வந்து அவன் வந்து, "நீ கிளம்பு" அப்படின்னு சொன்னோன்னே இவளும் மூட்டை முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான், "இந்த ராத்திரி ஆயிடுச்சு, நான் போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ சொல்றான், "நீ இங்கே இருந்தா எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் சொல்றா, "நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் செமத்தா இருக்கேன்" அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்றான், "சரி ஓகே, என் பெட்டு பக்கமே நீ வரக்கூடாது போ" அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு தூங்க போறாங்க. ஆனா வந்து ஹீரோயின் வந்து கீழே படுத்துட்டு ஹீரோவே பார்த்துட்டு, "என் பிளானட்டுக்கு போக முடியலனாலும் இவ்வளோ ஒரு அழகான பையனை பார்க்கறதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்து ரசிச்சுட்டே இருக்கான். ஹீரோ வந்து முழிச்சு பார்த்துட்டு, "என்ன குறுகுறுன்னு பார்க்காம தூங்குறியா" அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து வளவலன்னு பேச ஆரம்பிக்கிறா. "நான் ஒரு ஏலியன் வித் ஹலுசினேஷன்" அப்படி இப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து, "அப்படியா" அப்படின்னு சொன்னோன்னா, "ஆமாம், உனக்கு நான் என் ஹலுசினேஷனை காமிக்கவா" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த பிளானட், ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவனுக்கு காமிக்கிறான். இவனால நம்பவே முடியல. இவன் ஆச்சரியமா எல்லாத்தையுமே வந்து தொட்டு தொட்டு பார்க்குறான். பார்த்துட்டு, "இது இன்னும் வந்து என்னோட ட்ரீம் இல்லையா" அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டே இருக்கான். இவளும் வந்து அவனை பார்த்துட்டே இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து
வந்து ஹீரோனை பிடிச்சி இழுத்தோன்னே 2 பேருமே வந்து பெட்ல விழுந்துடுறாங்க. பெட்ல விழுந்த உடனே வந்துட்டு 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு என் பெட் பக்கமே வராதா, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து தூங்க போறாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காண்டி ஃபங்லி வந்து வருவான். வந்துட்டு எந்த வார்டுன்னு தெரியாம பைக்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப வந்து இந்த ஜாங்ஸி பொண்ணு கார்ல இருந்து இவனை பார்த்துட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்லி வந்து பைக் எடுத்துட்டு கிளம்புறான். இவனை வந்து ஃபாலோ பண்ணி ஜாங்ஸியும் கார் எடுத்துட்டு கிளம்புறான். செம்ம ஃபாஸ்டா அவன் போறான். இவளுமே செம்ம ஃபாஸ்டா வந்து சேஸ் பண்ணிட்டு போறா. ஒரு இடத்துல வந்துட்டு இவ காரை முன்னாடி நிறுத்திடுறா. நிறுத்தினோன்னா வந்துட்டு அந்த ஃபங்லி கீழே இறங்கி வந்துட்டு அறிவிலையா ஒழுங்கா ஓட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டும் போது இவ இறங்கி கீழே வர. அவன் ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே பார்க்கு போறாங்க. பார்க் போனோடனே ஃபங்கி வந்து கேட்குறான், எதுக்கு இப்போ நீ திரும்பி வந்த அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து சொல்றா, நான் ஹீரோக்காண்டி தான் திரும்பி வந்தேன். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனாண்டி தான் நான் வந்து உன்கிட்ட வந்து பழக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா, நான் வந்து உனக்கு நீ வந்து பெயிண்டர் ஆகணும்னு சொன்னா அதுக்காண்டி நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன். அதே மாதிரி வந்துட்டு இப்போ கூட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு தான் நாங்கள் பிளான் பண்றோம்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. இங்க ஹீரோயினும் ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மூஞ்சில அவ காலை வச்சுட்டு இருக்கா. என்னடா ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்க்கும்போது இவன் மூஞ்சில வந்து அவ கால் இருக்கும். உடனே அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவ வந்துட்டு காலை வச்சு தள்ளி விட்டுறா. இவன் கீழே விழுந்துடுறான். அந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் எந்திரிச்சு யாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு, என்ன பாஸ் நீங்க கீழே கிடக்குறீங்க அந்த மாதிரி கேட்குறா. உடனே வந்துட்டு அவன் கேட்குறான், நான் தான் உன்னை கொஸ்டின் பண்ணணும், நீ எப்படி என் பெட்ல வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அச்சிச்சோ இந்த மேல் ஹார்மோன் நம்ம இருத்திருச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு தன்னோட ட்ரெஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கும்போது, உனக்கு வந்து அப்படி ஒரு நினப்பு வேற இருக்கா, நான் உன்னை வந்து ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, திருத்தம் நான் ஏதாச்சும் உங்களை பண்ணியிருப்பேனோன்னு எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றான். ஹீரோக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து கால் பண்ணி இன்னைக்கு மழை வரப்போதான் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னா அவனும் கிளம்புறதுக்காண்டி போகும்போது ஹீரோயின் கேட்குறா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்கிறா, இந்த ஹலுசினேஷனை ஏதோ பண்ணிடல, அதை மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம், அந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, உன்னோட டேட்டாவை யாராச்சும் டிலீட் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னோன்னா, அவங்கள நானும் டிலீட் பண்ணிடுவேன், அவங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது, அதுக்கப்புறம் கேட்குறா, நீ இன்னைக்கு நைட்டு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்குறா. உடனே வந்து இவன் சொல்கிறான், இன்னைக்கு நைட்டு நான் வரலன்னா என்னோட மெமரியை வந்துட்டு நீ டிலீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோக்கு வந்து மெமரி பேங்க்னு ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு இவனோட ஞாபகங்கள் எல்லாமே வந்து சேகரித்து வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு அவனுக்கு மழை பெஞ்சிச்சுனாலே இவனோட ஞாபகங்கள் எல்லாமே வந்து போயிடும். ஸோ இதனால வந்துட்டு அவனோட மெமரி எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து காலில் வந்து உட்காந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், நான் மெமரி பேங்கை பார்க்கணும்னு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி வந்துடுறான். வந்துட்டு அந்த மெமரி பேங்க்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பேசிட்டு இருக்காங்க இருக்கவங்க கூட. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவன் கேட்குறான், இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ண ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு காமிங்க அப்படின்னு போது அவங்க காமிக்கிறாங்க. அதில் எல்லாமே பொண்ணுங்க. அதாவது வந்து இவனுக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இவன் வந்து தன்னோட ரீசெண்டாக பழகின பொண்ணுங்களோட ஞாபகங்கள் எதுவுமே வந்துட்டு இவனுக்கு மெமரியில் இருக்காது. ஸோ அந்த பொண்ணுங்களை வந்து இவங்க எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இவன் வந்து என்ன பேசியிருக்கான் அப்படி எல்லாமே வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வந்து இவன் போயிட்டு அந்த ஹீரோனோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து இவனோட ஃபேமிலி டாக்டர் அங்கே வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, இந்த முறை வந்து மழை வந்து ரொம்ப பெருசா பெய்ய போகுது, எப்பவுமே இல்லாத வரைக்கும் இந்த வாட்டி வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னோடனே உன்னை வந்து நீ காப்பாற்றணும், உன்னோட கண்டிஷன் ரொம்பவே வந்து ஒர்ஸா இருக்கு, முன்னாடிலாம் நீ வந்து மறந்துதான் போவேன், இப்போ உனக்கு ஹலுசினேஷன் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லும்போது ஹீரோ வந்து இதுக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, நீ இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஜான்சி பொண்ணு வந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோட மெமரி பேங்கை வந்து நீ வந்து அந்த செக்யூரிட்டி எல்லாமே உடைச்சு அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கிட்டு இருக்கவன் வந்து என்ன சொல்றான்னா, நான் அந்த செக்யூரிட்டி எல்லாமே உடைச்சிட்டு நான் வந்துட்டு அந்த மெமரி பேங்கையே அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு வந்து சொல்றா, அதெல்லாம் நீ ஒன்றும் ஆணியை பிடுங்க வேணாம், நான் சொல்றதை மட்டும் செய்யு, நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நான் உன்னை வந்து எஃப் குரூப்ல வந்து ஒரு மெம்பரா வந்து போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா இவனும் சரி ஓகே நான் அந்த செக்யூரிட்டி எல்லாம் உடைச்சு நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஜியாங்ஸி பொண்ணு வந்து சொல்றா, நீ வந்து இந்த வாட்டி நீ எந்த பொண்ணை வந்து மறக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அங்கே திங்ஸ் எல்லாமே வந்து உடஞ்சி கலைஞ்சு கிடக்குது. உடனே உள்ளே போயிட்டு அவங்க ஓனர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து நம்மளால தான் வந்துட்டு அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டே வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க, நான் ரெஸ்டாரண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறான், அதில் நம்ம தப்பு இல்லையா, அவனுக்கு அலர்ஜி நாடி தானே அவனுக்கு இதாச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே இவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் போகாதீங்க அப்படின்னோடனே இவங்க சொல்கிறாங்க,
சொல்றாங்க, அட லூசு நான் போயிட்டு வந்துருவேன், ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்டாரண்ட் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து கட்டில் உட்காந்துட்டு போர் அடிக்குதே சொல்லிட்டு புரண்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆமை வந்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு மட்டையா இருக்கணும், அது இப்போ முழிச்சுட்டு இவகிட்ட வந்துட்டு பேசிட்டு இருக்கு. இவகிட்ட சொல்லுது, உன்னால வந்து பிளானட்டுக்கும் போக முடியாது, இப்போ நீ இருக்க வீட்டுக்குமே வந்துட்டு ப்ராப்ளம் வந்துருச்சு, நீ தான் இதை சரி பண்ணணும் அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து முழிக்கிறான். நான் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆமை வந்து ஒரு ஐடியா சொல்லுது. நீ வந்துட்டு ஹீரோட்ட போய் பேசு, ஹீரோ வந்துட்டு மீடியா கிட்ட சொன்னான் தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும், ஸோ வந்துட்டு அவன் கிட்ட போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லும் போது இவளும் இதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து எங்கே கிளம்பி போகிறதுக்காண்டி வந்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நீ என் அசிஸ்டண்ட்டை பேசிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்டெப் மதரோட பிரதர் வந்து ஹீரோயினை பிடிக்கும் போது ஹீரோ வந்து நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காரில் கிளம்பி போக ஆரம்பிச்சிடான். இவளும் அந்த காரை வந்து ஃபாலோ பண்ணி ஓடியே போயிட்டு உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு மீடியாட்ட சொல்லு, உனக்கு அலர்ஜி இருந்தனால தான் வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சுன்னு சொல்லு, அப்போ தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஆனால் வந்து ஹீரோ வந்து எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். இவன் வந்து அவன் வருவான்னு சொல்லிட்டு இவளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கா. நைட் ஆயிடுது. அந்த ஆமையும் பேசுது, நீ வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவன் வரதா இல்லை, அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து சொல்றா, இல்லை அவன் என்னை ஃப்ரெண்டாக கூட ஏற்றிக்கிட்டான், அவன் கண்டிப்பாக பண்ணுவான், ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி நானே ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இங்கே வந்து நியூஸில் வந்து சொல்கிறாங்க ஹீரோ வந்துட்டு இப்போ சரியாயிட்டான், அவனுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட் முன்னாடி அவ்வளோ கூட்டம், ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒளிஞ்சு வந்து பார்த்தா அவ்வளோ மீடியாவும் வந்து நிற்கும். உன்னை ஹீரோயின் யோசிக்கிறா, நான் ஒரே ஒரு ரிப்போர்ட்டருக்கு தானே கூப்பிட்டேன், என்ன இத்தனை பேர் வந்திருக்காங்க, போச்சு செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அந்த மீடியா முன்னாடி வந்து பேசுகிறா. அவனுக்கு அலர்ஜி இருந்ததுனால தான் இது ஆச்சு, நான் எங்களோட ஃபுட்டில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது யாருமே நம்பல, அவங்களுக்கு அலர்ஜினா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்களே, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன், எனக்கு ஏதாச்சும் ஆகுதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்டையுமே வந்துட்டு சாப்பிட பார்க்குறா. ஆனால் வந்துட்டு அவளுக்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதாவே இல்லை, அவளை வந்து ரொம்பவே வந்து கொஸ்டின் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இவளுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துருக்கா. ஹீரோ வந்து வேற ஊருக்கு போகிறதுக்காண்டி காலைல உட்காந்துருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லுவான், எப்படி நான் ஒரு நாள் வந்து அவளை மறக்க தான் போகிறேன், அதுக்கு எதுக்கு நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நியூஸில் வந்து அவள் திணறிட்டு இருக்கிறத வந்து காமிக்கிறாங்க. இதை வந்து ஹீரோ பார்த்துட்டு கார் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், மழை பெய்ய போது இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஹீரோ வந்து அழுகிற ஸ்டேஜில் உட்காந்துருக்கா. அவளுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னே தெரியல. உட்காந்துருக்கும் போது கரெக்டாக வந்து ஹீரோ வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறான் உள்ள. இவ பார்த்து அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. எல்லா மீடியா கேமரா எல்லாமே வந்துட்டு ஹீரோவை நோக்கி போறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அவனை வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஹீரோனை கூட தள்ளி விட்டுறாங்க. ஹீரோனை வந்து விழ போயிடா. அவளை வந்து ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.